இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பெரிய காட்டெருமையை ஒரு ஓநாய் கூட்டம் மொத்தமா சேர்ந்து வேட்டையாடி வீழ்த்திடுது. இப்ப அந்த வேட்டையாடின இறைச்சியை அந்த ஓநாய் கூட்டத்தின் தலைவனான ஆல்பா வேலை செஞ்சதுக்கு ஏற்ப அவன் குழுவுக்கு அந்த இறைச்சியை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதை எல்லாம் அவன் வரிசையாக பிரித்து கொடுத்ததற்கு பின்னர் அந்த வரிசையில் கடைசியாக ஒரு காகம் ஒன்று இருந்தது. இந்த வயதான காகம் தான் இந்த ஓநாய் கூட்டம் வேட்டையாடக்கூடிய இலக்கை சரியாக நிர்ணயித்து ஓசை எழுப்பக்கூடிய ஒரு முக்கிய பாகமாக விளங்கியது. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காத அந்த ஓநாய் தலைவனோ அவன் சாப்பிட்டு போட்ட மிச்ச மீதியான அந்த எலும்பு துண்டுகளை தூக்கி அந்த காகத்தின் மேல் வீசினான். அந்த வயதான காகமோ தன் தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு பறந்து சென்று விட்டது. நீ பார்த்த அந்த ஓநாய் கூட்டத்தின் தலைவனோ உனக்கு இதை கொடுத்ததே அதிகம் என சிரித்துக் கொண்டே நன்றாக சாப்பிட்ட மெத்தனத்துடன் அவன் குழுவோடு சேர்ந்து உறங்க ஆரம்பிக்கிறான். அது நிம்மதியாக உறங்க ஆரம்பித்த சில மணி நேரத்திலேயே ஒரு வேடன் கூர்மையான வலையை போட்டு அந்த மொத்த ஓநாய் கூட்டத்திற்கு மேல் வீசி தர என ரத்தம் தெறிக்க இழுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த ஓநாய் கூட்டத்தின் தலைவனோ மேல் நோக்கி பார்க்கிறான். அங்கே அந்த வயதான காகம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த தலைவன் கீழே பார்க்கிறான். எந்த எலும்பை தூக்கி போட்டு அந்த காகத்தை அவமதித்தானோ அவன் கடைசி மூச்சில் அதே எலும்பை பார்த்து கொண்டே தன் உயிரை விடுகிறான். சைக்காலஜியில் இதைத்தான் கான்ட்ராக்ட் வயலேஷன் எஃபெக்ட் என கூறுவார்கள். நம்ம வாழ்க்கையில இப்படிதானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓனர் கண்ணு முன்னாடி வேலை செய்யற மாதிரி நடிக்கிறவனுக்கு இன்கிரிமெண்ட், உண்மையா வேலை செஞ்ச நமக்கு லாஸ் ஆஃப் பே. ஏன்னா இங்க நல்லா வேலை செய்யறவங்களை விட நல்லா வேலை செய்யற மாதிரி நடிக்கிறவனுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. ஒன்னு சொல்ற நண்பா, நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா உங்க மனசை நோகடிக்க கூடாது, நல்லவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்த கூடாது, நல்லவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. ஏன்னா நல்லவங்க சாப்பிட்டா பழிச்சிரும் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.